ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்ற பாடலை அதிசயங்களை நாம் காணும்படியாக உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை காண செய்வார். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் கலந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் கலந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன்,
உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நீர் என்னோட இருக்கும்போது என்னால வெற்றி தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை என்ற பாடலை உற்சாகமாக என்னோட கூட ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டுங்க. தோல்வி நமக்கு எப்போதும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நம்ம எப்போதும் ஜெயத்தின் பெறுகிறவர்களாக, வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக இருக்க போறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லை
என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கடவுளை உற்சாகமா தட்டி, இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஓ, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. Hallelujah, 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 hallelujah. சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். விசுவாசமாக சதிகளை முறியடிப்பேன், நான் சாத்தானை ஜெயித்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். உடனே படிக்க சொல்லமா? அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சத்தத்தை உயர்த்தி, தோல்வி நமக்கில்லையே. ஓ, தோல்வி நமக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. தோல்வி நமக்கில்லையே, நாங்கள் தோற்று போவதில்லையே. Hallelujah, 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 hallelujah. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் உடைந்திடுவேன். இன்றைக்கு நீங்கள் துதிக்கிற துதி, அவர் உயர்த்துகிற சத்தம் எந்த சிறைச்சாலை கதவை நொறுக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹalleluya. தேவ அபிஷேகம் பெற்றவர்கள் ஆடி பாடி கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷத்தோடு, தோல்வி எங்களுக்கு இல்லையே, நாங்கள் என்றும் தோற்று போவதில்லை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஜெயத்தோடு நிற்க செய்வார். நீங்கள் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர செய்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. ஓ, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சத்தத்தை உயர்த்தி, தோல்வி எனக்கில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, ஓடி பலபலபா. Thank you, Jesus. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. ஓ, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே,
மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, மரணமே கூரெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. மூளைப்படு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஜெய கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. தோல்வி எனக்கில்லையே. ஓ தேவாபிஷேக நிரப்பண இயேசுவே. ஓ தோல்வி நாங்கள் இனிமே பார்க்க கூடாது. எங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஓ ஹalleluya. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசுவே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓரி தரவஷபலபலபா. இயேசுவோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசுவோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அறிக்கை செய்து இயேசுவோடு இருக்கும்போது எப்போதும் வெற்றிதான். ஹalleluya. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. உற்சாகமாக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இன்றைக்கு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு என்னாலும் வெற்றி உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்கள் நன்றாக வாய்களை திறந்து கைகளை அசைத்து ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus. எழுந்து நின்று ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசுவோடு இருக்கும்போது என்னாலும் இயேசுவோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹalleluya. ஓரி தரவஷபலபலபலபலபா. ஓரி கபபபஷபலபலபலபலபா. ஓரி தரவலபலபஷபலபலபலபலபா. ஓரி கபபபஷபலபலபலபலபா. ஓ எனக்கு வெற்றியை தருகிற தேவனே, அவனை உயர்த்தி ஆராதிக்கணும். ஓ இந்த நாளில் நாங்கள் தோல்வியை கண்டு துவங்கி போயிருக்கலாம், தோல்வியை கண்டு கலங்கி நின்றிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வெற்றி
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. Hallelujah. Thank you, Lord. Oh, தேவ அபிஷேகம் நிறைந்தவர்களாக எங்களுக்கு தேவன் வெற்றியை தருமாறு வேண்டுகிறோம் இயேசுவே. எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நீர் அல்லவா இயேசுவே. நாங்கள் தோல்வி கண்டு நோய்கள் நாட்கள் போதும். நாங்கள் சுகவாழ்வை சீக்கிரம் பார்க்கணும்ப்பா. எங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் இன்றோட. எங்கள் சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்ப்பதாக இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தோல்வி நாட்கள் முடிந்து போகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாத்தானுக்கு விரோதமாக வைத்திருக்கிற எல்லா சதிகளையும் எல்லா அகிதோப்பேலின் ஆலோசனைகளை அபத்தமாக போக பண்ணுவீராக. ரிதரபரப ஷபலபலபலபலமா. ரிகமபபபபப ஷபலபலபலபலமா. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில உலாவி மகிமைப்படுவீராக ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாங்க எங்கெல்லாம் தடைக்கற்களை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானை இரண்டாக பிளந்த தேவன், எங்களுக்கு எதிராக நிற்கிற தடைச்சுவர்களை இரண்டாக பிளந்து எரிகோ கோட்டை இடித்து விழ பண்ணின தேவன், நீர் எங்களுக்கு விரோதமாக நிற்கிற தடைச்சுவர்களை உடை தெரிவீராக என்று நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவே. நாங்கள் அதிசயத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நாங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்களை விழுந்து போன இடங்களை தலை நிமிர செய்யுங்க. நாங்கள் வெட்கப்பட்ட தேசத்துல எங்களை கீர்த்தி புகழ்ச்சி உண்டாக செய்யுங்க. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 நான் அற்புதங்கள் பெறும்
வாழை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், நான் அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்து வரும் உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்து வரும் உண்மையுள்ளவர் என் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். என்னை அழைத்து வரும் உண்மையுள்ளவர் என் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை. உடனே பாடலாமா? காத்திருப்பேன், காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், நான் அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்து வரும் உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்து வரும் உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். என்னை அழைத்து வரும் நீர் உண்மையுள்ளவர் என் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வீர். அழைத்து வரும் நீர் உண்மையுள்ளவர் என் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வீர். விசுவாசத்தோடு அழைத்து வரும் நீர் உண்மையுள்ளவர் என் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வீர். காத்திருப்பேன், காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்த கழுகு போல உயர சட்டை எடுத்து எழும்புவார்கள் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஏதாவது காரியத்துக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். அது வரலையேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்போம். ஆனா குறித்த காலத்துல தரிசனம் நிறைவேறும். அது நிச்சயமாய் விலகாது, பொய் சொல்லாது. ஹalleluya. நீங்க விசுவாசத்தோட இன்னைக்கு அறிக்கை செய்து பாடுங்கள். நான் கர்த்தருக்கு அற்புதம் பெறும் வரை காத்திருப்பேன். ஓ, என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. என் வாழ்வின் பிரச்சனை இதோட முடிய போகிறது. என் துக்க நாட்களுக்கு ஈடா சந்தோஷமான நாட்கள் இயேசு எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசிங்க. அற்புதங்கள் பெறும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஓ, கர்த்தருக்கு காத்திருங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை நான் முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன்,
நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திடுவேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறோமோ, தேவனுடைய சமூகத்தில் வைத்து நம்ம டெய்லி விண்ணப்பம் பண்ணிட்டு வரோமோ, அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களது கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட காத்திருங்க கர்த்தருடைய சமூகத்துல. திருமண காரியத்துக்காக காத்திருக்கீங்களா? சீக்கிரம் அதை நிறைவேறும். உங்களுடைய சுகங்களை சீக்கிரம் தொழிற்க செய்வார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்துக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நிறைவேற்ற பண்ணவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருப்பேன், காத்திருப்பேன். உங்கள் சத்தம் உயரட்டும். காத்திருப்பேன், காத்திருப்பேன். நான் அற்புதங்கள் பெறும் வரை தேவ சமூகத்தில் காத்திருப்பேன், காத்திருப்பேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. வாழ்க்கையில் அதிசயம், அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
பலப்படுவேன், எழும்பி நிற்பேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். இன்னைக்கு நம்ம கீழே விழுந்து போனவங்களா இருக்கலாம், மத்தவங்க கண்கள் மத்தியில புறஜாதிகள் இவங்க விழுந்து போயிட்டாங்க, இவங்க அவ்வளவுதானே சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நிமிர செய்வார், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். இன்னும் 3 நாட்கள் உன் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லி யோசிப்பான சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் அதே வார்த்தை உங்கள் மத்தியில வைக்கிறார். உன் தலையை சீக்கிரம் நான் நிமிர பண்ணுவேன். உன் எந்த தலை முடிந்து நிற்கிறாயோ, எந்த புறஜாதிகளோட ஒதுக்கி புறமே தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில நீ விளக்கப்பட்ட ஸ்தானத்திலே திரும்பவும் கர்த்தர் உங்களை நிறுத்தார் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பலப்படுவீங்க, திரும்பவும் எழுந்து நிற்பீங்க. ஆனா கழுகை போல உயர உங்களை பறக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓரி தரமர வஷ்யமல வல 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 வலவா, ஓரி கவ 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 வஷ்யமல வல 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 வலவா, ஓரி வல 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 வஷ்யமல வல வல வலவா. Thank you Jesus. பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். அந்த நாட்டில் கூடிய சீக்கிரத்துல வரப்போகிறது. இன்னைக்கு நீங்க விழுந்து போனதை காணப்பட்டாலும் கர்த்தர் நீங்க விழுந்த இடத்துல உங்களை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. தாவீது எந்த இடத்துல அவமானப்பட்டு வெட்கமடைந்து தலை குனிந்து போனானோ திரும்பவும் அதே இடத்துல தேவனுடைய தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினாரு. மற்றவங்க கண்ணால் பார்க்கும்படியாக அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி வைத்த தேவன் இன்னைக்கு உங்களையும் அதே உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். கண்மலையின் மேல நம்மை நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட என்னோட கூட சேர்ந்து பலப்படுவேன், நான் எழுந்து நிற்பேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், நான் எழுந்து நிற்பேன், கழுகை போல உயர பறந்திடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஒன்று சேர்ந்து சொல்லாம, நிச்சயமாய் முடிவு உண்டு. நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. மனுஷர் மேல நம்பிக்கை வைத்ததும் போது அவங்க தள்ளிவிட்டு போயிருவாங்க. ஆனா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது. மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், நான் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கரங்கள் எல்லாரும் தட்டி அந்நிய பாஷையில பேசி தேவனை நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. காத்திருக்கிறவர் நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
நம்முடைய எவ்வளவு நாளா நம்ம காத்திருக்கலாம், அற்புதங்களுக்காக, விடுதலைக்காக, ஹalleluya, எதிர்பார்த்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஹalleluya. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட திறமையான அன்றைய காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம். இம்மட்டுமாயுமே பாடி ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. உங்க பிரசனம் எங்க மத்தியில தங்கி இருந்ததுக்காய், விடுதலையோடு கற்றை பாடி ஆராதித்து உண்மை உயர்ச்சி எங்கள் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத நல்ல ஸ்லாகியத்தை அன்றைய உங்க பிள்ளைகளா எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை மீதியான பகுதி நேரத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் இடைவிடுங்க, நீர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கரங்களை வேத புஸ்தகி கேட்போம். சங்கீதம் 119 25 32 வரைக்கும் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுக வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். செய்தியின் தலைப்பு உறுதியாயிருங்கள். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உறுதியாயிருங்கள். ஹalleluya. ஆமா, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். இப்போ ஒரு மரத்தை நம்ம வைக்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்யறோம்? அந்த மரம் எப்படிப்பட்டது? அது வைச்சா நமக்கு பலன் தருமா? அது கனி தருமா? அதனுடைய கனி நமக்கு சுவையா இருக்குமா? இந்த மரம் இந்த இடத்துல இருப்பதனால நம்ம செவருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்று சொல்லி நம்ம எல்லா காரியத்தை என்ன செய்யறோம்? பார்த்து அந்த மரத்தை என்ன செய்யறோம்? நடுகிறோம். ஹalleluya. ஆமா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. ஒரு சில மரத்தை வைக்கும் போது, செடியா வைக்கும் போது அதை சிலர் சொல்லுவாங்க, இது என்ன செய்யும்? செவத்தை தூக்கிடும், இதனுடைய வேர்கள் ஆழமாய் போகும். ஒரு சில மரம் வைத்தா ஆழமாக வேர் என்ன செய்யாது? போகாது. சும்மா ஒரு தள்ளுனா விழுந்துடும். பப்பாளி மரம், முருங்கை மரம் எல்லாம் என்ன செய்யும்? சும்மா அப்படி தட்டினா விழுந்துடும். அப்ப அதுக்கு என்ன இல்லை? உறுதி இல்லை. ஹalleluya. ஆமா, இப்ப தென்னை மரம் இருக்கு, அதை நீங்க தள்ள முடியுமா? என்ன செய்ய முடியாது. நம்மளால என்ன பண்ணவே முடியாது. எவ்வளவு காத்தடிச்சாலும் அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். தென்னை மரம், பனை மரம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? உறுதியா. வாழை மரத்தை போய் தள்ளுங்க, ஒரு காத்தடிச்சா என்ன செய்யும்? விழுத்துரும். அது என்ன இல்லை? உறுதி இல்லை. ஆமா, நாங்க ஆசையா ஒரு என்ன செஞ்சோம்? வாழை கட்டாங்க இருக்குது பின்னாடி, ஆசையா இருந்தது. ஒரு நாள் அதுல பூ பார்த்தேன். உடனே எனக்கு ரொம்ப ஆசை. பரவாயில்ல, இவ்வளோ நாள் கழிச்சு என்ன வந்திருக்குது? பூ வந்திருக்குது, நம்ம வாழைப்பழம் சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நாள்ல ஒரு காத்தடிச்சு அது என்ன செஞ்சுட்டு சாஞ்சிடுச்சு. திரும்ப அது குச்சியெல்லாம் கொடுத்து எப்படியாவது கட்டி நிமித்தி வச்சலான்னு பார்த்தேன், அது எல்லாமே சாஞ்சு போச்சு. ஹalleluya. அப்போ நம்ம நம்பணும் அது நிற்கும், நல்லா வளரும்ட்டு, நல்லா காய் கொடுக்கும்ட்டு. அது என்ன ஆச்சு? விழுந்துட்டு. அதோடைய உறுதி அவ்வளவுதான். இங்க கர்த்தர் சொல்லுகிறார், உறுதியா இருங்க. ஹalleluya. யாருக்குள் உறுதியா இருக்கணும்? கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் உறுதியா இருக்கும் போது சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்களை வாசிப்போமா? ஒரு வசனத்தை, ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய எப்படி இருக்கிறார்? உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் அவனை பூரண சமாதானம் காத்துக்கொள்வீர். கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுமா? ஹalleluya. பாருங்க, உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த உறுதியா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவரை என்ன செய்வாரா? பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹalleluya. அப்போ கர்த்தர் மேல நம்ம என்ன செய்யணும்? கடவுள் மேல், நம்மை உண்டாக்கின தேவன் மேல், நம்மை ரட்சித்த தேவன் மேல் நாம உறுதியா இருக்கணும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை உறுதியற்ற தன்மையா இருக்கிறது. உறுதி இல்லாமல், ஒரு தீர்மானம் இல்லாமல்.
பலவீனமாயிரும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம், ஒரு காற்றடிச்சா, ஒரு சின்ன காரியம் வந்தா உறுதி தன்மை மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த காலவெல்ல ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அவருடைய மனது எப்படி இருக்குமா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவன். உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அவருடைய வேத வசனம் வல்லமையிலிருந்து ஜீவன் சொன்ன தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேல, கர்த்தருடைய வசனத்து மேல நம்மை நம்பிக்கையை வைக்கும் போது அவர் எப்படி செய்யறாரா? பூரண சமாதானத்துடன் என்ன செய்யறாரா? காத்துக்கொள்வீர். பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் என்ன செய்வாரா? கர்த்தர் பாதுகாத்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ வருஷங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில உறுதி இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த காலவெல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்ப உறுதியா இருக்க வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் போதுதான் அவர் பூரண சமாதானத்துடன் நம்ம என்ன செய்வாரா? காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை எங்க இருந்தது? கர்த்தர் மேல இருந்தது. உலகத்து மேல, உலக பொருள் மேல, உலக மனிதர் மேல இல்ல. எங்க இருக்கிறது? கர்த்தர் மேல. அவரையே நம்பி இருக்கிறபடியா, வசனத்தை பாருங்க, அவரையே, யார? நம்மை உண்டாக்கின தேவனையே நம்பி இருக்கிறபடினால் அவர் என்ன செய்வார்? நீர் அவனை பூரண சமாதானம் காத்துக்கொள்வீர். அப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துல தேவன் நம்மளை என்ன செய்வாரா? வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை சொல்லுகிறேன். பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா வீட்டுல எப்படி இருக்கும்? மிக சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு பிள்ளை பிறக்கேன்னு சொல்லி அந்த குழந்தை ஊனமாய் பிறந்துச்சு. ஹல்லேலூயா. ஊனமா பிறந்த உடனே இன்னைக்கு அநேகர் குழந்தை கருவில் இருக்கும்போது என்ன செய்யறாங்க? அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே குழந்தை ஊனமா இருக்குன்னு சொன்ன அதை என்ன செஞ்சுறாங்க? அபார்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த தாயார் தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே அதை பார்க்கிறாங்க. அவனுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, கால் நடக்க முடியாது, ஒரு ஊனமான பையன் பிறந்த உடனே அந்த தாயார் அவனை என்ன செய்யல? வெறுக்கல. ஹல்லேலூயா. அவனை கொண்டு அனாதை ஆசிரமத்துல போடல. அவன் என்ன செய்தார்? நான் இந்த குழந்தைய வளர்ப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அப்போ அந்த பிள்ளை மேல எடுத்தோடனே அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஒரு 6 மாதம் ஆனா அந்த குழந்தைய வச்சிருப்பாங்க, அது என்ன செஞ்சிடும்? முடியாம அந்த குழந்தை இறந்து போய் நினைச்சு சிலர் நினைத்தார்கள். ஆனா அந்த குழந்தை ஜீவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை நல்லாவே இருந்தது. அப்ப அந்த தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளை என்ன செய்யல? தூர போடல, வெறுக்கல, அவனை வளர்த்தார்கள். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? உறுதியோடு இருந்தாங்க. என்ன உறுதினா, அந்த பையன் என்ன செய்வான்? நடப்பான், பேசுவான், அவன் என்ன செய்வான்? மற்றவர்களை போல மாறுவான் என்று சொல்லி அந்த தாயாருக்கு ஒரு உறுதி தன்மை ஏற்பட்டது பிள்ளை குறித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என் பிள்ளை என்ன செய்வார்? நடக்க பண்ணுவார், பேச பண்ணுவார், இவனும் மற்ற பிள்ளையை போல இருப்பான் என்று சொல்லி அந்த தாயார் அந்த மகன் மேல ஒரே நம்பிக்கையா இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவனுக்காக அந்த தாயார் ஜெபித்தார்கள். தேவ பிள்ளைகளே, ஊனமற்ற ஒரு மகன் பிறந்துட்டான். அந்த தாயார் வேதனையோடு இருக்க வேண்டிய தாயார் தன் பிள்ளைக்காக ஜெபித்தார். ஏன் மகனை நீர் என்ன செய்வீர்? குணப்படுத்துவீர், நடப்பான், பேசுவான், மற்ற பிள்ளையை போல மாறுவான் என்று சொல்லி அந்த தாயாருக்கு ஒரு உறுதியான நன்மை இருந்தது. அதுபோல அவனுக்கு 16 வயது ஆகும்போது அவன் நடந்தான். கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுவான். அவன் பேர் வெஸ்லி. அந்த தம்பி என்ன செய்தான்? 16 வயதுல நடந்தான். 16 வயது நடந்த மகனுக்கு இப்ப என்ன இல்ல? பேச்சு வராது. அவன் என்ன செய்யணும்? பேச வைக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? பியானோ வாங்கி வீட்டுல வச்சிருந்தாங்க. என் மகன் ஒரு நாள் இதை என்ன செய்வான்? வாசிப்பான் என்று சொல்லி அதை வச்சிருந்தான். அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்பதான் 16 வயதா என்ன செஞ்சிருக்கிறான்? நடக்க. இங்க குழந்தை பிறந்து 1 வருஷத்துல என்ன பண்றோம்? பிள்ளை நடக்கணும், பேசணும், எல்லாம் செஞ்சிடணும் இல்லையா? அப்படி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த குழந்தை 16 வயதுல நடந்த பிள்ளை திரும்பவே என்ன செய்வான்? பியானோ வாசிப்பான், சிரிப்பான், பேசுவான்னு சொல்லி அந்த அம்மா ஒவ்வொரு நாள் அவனை அறையில வைத்து விட்டு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் திடீரென்று பியானோ வாசிக்கிற சவுண்ட் வந்ததான். அந்த ரூம்ல இருந்து சவுண்டு பார்த்தோம். அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. எங்க இருந்து இது வீட்டுக்குள்ள இருந்தா வரைஞ்சிரு ஓடி வந்து பார்த்தா அவன் வாசித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்போ வயது 28.
வயது எத்தனை? 28 வயதுல பேச முடியாதபடி, நடக்க முடியாத ஊனமா இருந்த அந்த தம்பி பேசினான், நடந்தான், பியானோ வாசித்து காட்டி சிரித்தான். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன இருந்தது? உறுதி, நம்பிக்கை. என் மகனை கர்த்தர் என்ன செய்வார்? நடக்க பண்ணுவார். தேவ பிள்ளை, அந்த அம்மாவுடைய உறுதியான நம்பிக்கை ஒரு நாள் அசையல. அவங்க கர்த்தர் பூரண எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நம் தேவன் அற்புதமான தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? கர்த்தர் மேல இருந்து. இன்னைக்கு அனைவருடைய நம்பிக்கை மனுஷர் மேலும், சொத்து மேலும், சுகத்தின் மேலும், தன் வேலை மேலும், தன்னுடைய காரியங்கள் மேலதான் இருக்குது. தேவ பிள்ளையே, நீங்க நம்பிக்கையோட கர்த்தர் மேல உறுதியா இருந்து ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாய் விடுதலை பெற முடியும், அற்புதங்களை பெற முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலவெல்ல நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் நம்ம உறுதியா இல்லாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம உறுதியா இருந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் சொல்லி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். யோபு 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா? யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். பாருங்க, உறுதியாய் இருப்பவன் யார்? நீதிமான் தன் வழியில் உறுதியாய் பிடிப்பான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருப்பானா? தன் வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்வான். அந்த வழி தாறுமாறா போகாது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்படிப்பட்ட பாதையில தான் என்ன செய்வான்? நீதிமான் நடந்து போய். ஏன்னா அவன் வழி எங்க இருக்குது? உறுதியா இருக்குது. கர்த்தர் நடத்தின பாதை உறுதியா இருக்கும், வழி தடுமாறாது, நம்முடைய திசைகள் மாறி போகாது. அதுதான் நீதிமானுடைய வழி. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:23 வாசிப்போமா? சங்கீதம் 37வது அதிகாரம் 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் என்ன செய்வான? கர்த்தர் பிரியமா இருப்பார். ஏன்னா நல்ல மனுஷனுடைய வழி எப்படியா? உறுதிப்படும். நல்ல மனுஷன் எப்பவும் என்ன செய்ய மாட்டான்? கெட்ட பாதைகளை, கெட்ட காரியங்களை நாடி என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். கர்த்தர் மேல் நம்பிக்கை உறுதியா இருக்கிறனால கர்த்தர் காட்டுகிற வழியிலே நடப்பான். ஹல்லேலூயா. அதுதான் உறுதிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவன் பாதைகள் என்ன செய்யற? ஒரு நாளும் தடுமாறி போகாது. கர்த்தர் காட்டுகிற வழி சரியான வழியா இருக்கும். அவர் என்னைக்கும் தாறுமான வழியில ஒருவரை என்ன செய்ய வேண்டாம்? நடத்துகிற தேவல்ல. ஏன்னா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்? கர்த்தர் மேல உறுதியா இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பாதைகளை ஒரு நாளும் வழி விலகாமல் போக விடவே மாட்டார், ஒரு நாளும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இதுதான் வழி, இதிலே நட என்று அவர் சொல்ல. அப்ப அவருடைய பாதைகள் உறுதிப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112 8வது வசனத்தை வாசிப்போமா? அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருவின் சரி கட்டதை என்ன செய்வானா? காண மட்டும் பயப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. உறுதியா இருப்பவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. முதலாவது நீதிமான் வழியை உறுதியாய் பிடிப்பான். இரண்டாவது பார்த்தா கர்த்தர் வழியை உறுதிப்படுத்துவார். அதே போல இருதயம் உறுதியாயிருக்கும். கர்த்தர் நம்ம உறுதியா இருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய வழிகள் ஒரு நாள் பிசகாது. இருதயம் உறுதியா இருக்கும். எந்த ஒரு துர்ச்செய்தி கேட்டாலும், எந்த வேதனையான செய்தி நம்ம காதுல விழுந்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அசையாமல் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள் ஒரு சின்ன காரியம் கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? உலகத்தை பார்க்கிறோம், உலக காரியங்களை நாடுகிறோம், உலக மனுஷனை தேடுகிறோம், நம்ம ஏமாந்து போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க எந்த செய்தி கேட்டாலும் என்ன செய்யணும்? நீதிமான் பதறான். துர்ச்செய்தி கேட்டால் நீதிமான் எப்படி இருப்பானா? உறுதியா இருப்பான், பதற மாட்டான், சிந்திப்பான். ஹல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. அப்போ நீதிமானாகிய நாம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இங்க ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். முதலாவதாக வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை குறித்து நாம பார்க்க போறோம். யோபு எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபுவே என்ன செய்தால் கவனம் வைத்தாயோ? அவர் எப்படிப்பட்டவரா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, அவருடைய வாழ்க்கையை பாருங்க, உத்தமமாயிருந்தான், தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், கர்த்தர் மேல உறுதியா இருந்தான். யாரு? இந்த யோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாய் உறுதியாய் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோபு வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்தார், நல்ல ஐஸ்வர்யவானா இருந்தார். அப்படிப்பட்ட யோபுவை சாத்தான் என்ன பண்ணான்? சோதித்து பார்க்க வந்தான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள் உறுதியா இருக்கிறானா என்று சொல்லி பார்ப்பதுக்கு ஆண்டோட்டே போய் என்ன செய்தான்? கேட்கிறான். அப்போ ஆண்டவர் நீ போய் பாரு என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்க இந்த யோபு கர்த்தருக்குள் விசுவாசமா இருந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான், சொத்து சுகத்தை இழந்தான், அவன்கிட்ட இருக்க எல்லா ஆஸ்தியும் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். அவனுடைய சரீரமும் என்ன ஆயிடுச்சு? வியாதியில் படுக்கையாயிடுச்சு. அப்பதான் சொல்றார், வாசிப்போம் 9வது வசனத்தை வாசிப்போமா? 9, அதே அதிகாரத்தில் 9. இப்போது இந்த யோபு எல்லாம் இழந்து சரீரம் பலவீனமா இருக்கும்போது மனைவி என்ன செய்யணும்? ஆறுதல் கொடுக்க வேண்டிய மனைவி சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? இப்ப நீர் என்ன செய்யும்? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். பாருங்க, அழகான மனைவி இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா இங்க ஒரு குடும்பத்துல தன்னுடைய கணவர் வியாதிப்பட்டு பலவீனமா இருக்கிறார். அந்த நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்யணும்? மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அதான் பொறுப்புள்ள மனைவி. ஆனா ஆசீர்வாதம் இருக்கும்போது, நல்ல சொத்து சுகமெல்லாம் இருக்கும்போது, யோபுவை போல எனக்கு ஒரு கணவன் இல்லைன்னு சொல்லி இருந்த மனைவி இப்போது அவர் எல்லாம் இழந்து போயிட்டார். எல்லாம் போச்சு, சரீரமும் சீர்குலைந்து போயிடுச்சு, மேலெல்லாம் கொப்பளங்கள், ஒன்றும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்ட அந்த யோபுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய மனைவி, நீர் இன்னும் இந்த ஜீவனை ஏன் இந்த தேவனை வச்சுட்டு இருக்க, விட்டுட்டு ஜீவனை விடும் என்று ஒரு வார்த்தை சொல்றா. பாருங்க தேவ பிள்ளைகளே, அவளுக்கு கர்த்தர் மேல என்ன இல்லை? உறுதி இல்லை. ஹல்லேலூயா. அப்ப யோபு சொல்லுகிறான், நன்மையை பெற்ற நாம் என்ன செய்யக்கூடாதா? தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவள் ஜீவனை விடுங்கிறார். நீர் ஏன் இந்த உயிரை வச்சு செத்து போயிருன்னு சொல்றா. ஆனா அவன் சொல்றான், இல்ல, நன்மையை பெற்ற இவள் நாள் கொஞ்ச நாள் இந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? அனுபவிப்போம் சொல்லி கர்த்தர் மேல உறுதியாய் நின்றான். ஹல்லேலூயா. உறுதியாய் நின்றவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவில்லை. அவன் மனைவி கர்த்தரை தூசித்து இருக்கலாம், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், தேவ பிள்ளையே. ஆனாலும் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை உறுதியா நின்றார். கடைசியில் அவர் என்னெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டாரா? 2 மடங்காய். ஹல்லேலூயா. கர்த்தர் எதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் இழந்தாரோ அதெல்லாம் 2 மடங்காய் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? கர்த்தர் மேல் எப்படி இருந்தால்? உறுதியா இருந்தான். தேவ பிள்ளை, இந்த காலங்கள் இங்க வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரிகளே, நீங்க கர்த்தர் மேல் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். யோபுடைய மனைவி போல சகோதரிகள் இருக்காதீர்கள். துக்கமான நேரத்தை என்ன செய்யணும்? ஆறுதலா இருந்து தேவ சமூகத்துல உறுதியா இருந்து செபிக்கணும். அதே போல சகோதரன் எல்லாம் எனக்கு போயிடுச்சு என்று சொல்லி என்ன செய்யணும்? ஒரு நாளும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல முடங்கி இருக்க கூடாது. கர்த்தரை நோக்கி முறையிடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல உறுதியா நில்லுங்க. எந்த சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா நிற்கும் போது யோபு நமக்கு ஒரு முன்மாறி, யோபு நமக்கு ஒரு நல்ல சாட்சி. அவருடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் 2 மடங்காக திருப்பி கொண்டார். பிள்ளைகளை இழந்தார், திரும்ப 2 மடங்காக 10 பிள்ளைகள் தான் என்ன செய்தார்? திரும்ப பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ இழந்ததை கர்த்தர் என்ன செய்வார்? திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய தேவன்.
ஏன்னா அவனுடைய நம்பிக்கை எங்க இருந்தது? கர்த்தர் மேல் இருந்தது. நன்மை பெற்ற நாம் தீமையை பெறலாகாதா என்றார். இது கொஞ்ச நாள் தான், இதை அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மளை கை விடமாட்டான்னு சொல்லி விசுவாசி. அன்னைக்கு அநேக பேர் ஆண்டவர் மேல் நினைச்சல உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த நாணலை போல அசைந்து கொண்டு, நாணல் நினைச்சு காத்தடிச்சா ரொம்ப தூரம் வளர்த்து நிற்காது. ஹல்லேலூயா. அப்படி சாஞ்சிடும், வெயிட் தாங்க முடியாது. காற்று அடிச்சா அதெல்லாம் நினைச்ச முடியாது, நேரம் நிற்க முடியாது, சாஞ்சிடும். அதுபோலதான் உறுதி இல்லாத ஒரு தன்மையா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எத்தனை ஆண்டானாலும் கர்த்தரை வருகை பேத நம்ம என்ன செய்யணும்? யோபை போல உறுதியா நிற்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உறுதியா நிற்கும் போது நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன? நாம் உறுதியா நிற்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? முதலாவதாக நாம் என்ன செய்யணும்? புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும். அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. புத்திமதியை என்ன செய்யணுமா? பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ஆலோசனை சொல்லும் போது அதை என்ன செய்வதில்லை? செவி சாய்த்து கேட்பதில்லை. கேட்காமல் போய் நம்முடைய வாழ்க்கையில சில அடிகள், சில பிரச்சனை நம்ம பார்க்கும் போது நம்ம அப்பதான் என்ன செய்யறோம்? உணர்ந்து வந்து ஆண்டுடைய சமத்துல வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இங்க நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு, புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது புத்திமதி, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற புத்திமதிகளை நாம் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் அழகான புஸ்தகம். அந்த நீதிமொழிகள் அநேக வாலிபருக்கு நல்ல வழிகாட்டி, அநேக குடும்பங்களுக்கு அது நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாய் படித்து நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் என்ன செய்யலாம்? கை கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல பற்றி கொள்ள வேண்டும். அப்போ பற்றி கொள்ளும் போது அது நமக்கு என்ன தருகிறா? வாசிப்போம். அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். பாருங்க, அந்த புத்திமதியை நீ என்ன செய்ய? அசட்டை பண்ணாதே, தள்ளாதே. அதை நீ காத்து கொள்ளும் போது அதுதான் உனக்கு என்னது? ஜீவன் கொடுக்கிறது. கரங்களை வச்சு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு அதுதான் ஜீவன். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஜீவனை தருகிறது. ஆபத்து நேரத்துல உங்களுக்கு துணையா நின்று அந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் தருகிறார், பாதுகாக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவரை புத்தி என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்வதில்லை? பற்றி கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்டில் நம்ம பற்றி கொள்ள வேண்டும் தேவனுடைய புத்திமதிகளை, கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை, சபையில சொல்கிற வார்த்தைகளை, ஊழியக்காரர் சொல்கிற ஆலோசனையை நம்ம என்ன செய்யணும்? தலை சாய்த்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பணக்காரலா இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்தா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் எதிர்த்து நிற்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் வெளியே நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், புத்திமதியை என்ன செய்ய? பற்றிக்கொள்ள, அதை காத்துக்கொள்ளும். அது நமக்கு ஜீவனை தருகிறது, அழிந்து போகாம உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை தான் அந்த வேத வசனத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எதை பற்றி கொள்ள வேண்டும்? புத்திமதியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா? தீமையை வெறுத்து என்ன செய்யணுமா? இரண்டாவதாக தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை என்ன செய்யும்? பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக என்ன வரக்கூடாது? தீமை வரக்கூடாது. ஒருத்தன் நமக்கு தீமை செய்கிறான் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? தீமைக்கு நன்மையை செய்யும். ஒரு ஹோட்டல்ல ஒரு அம்மா என்ன செய்தாங்கன்னா, சாப்பிடறதுக்கு போனாங்களாம். ஹோட்டல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல போனா மெனு கொடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க என்ன செய்யலாம்? டிக் பண்ணி அனுப்பிட்டா அதை பார்த்து அங்க பரிமாறுறவங்க அதை பார்த்து உடனே உங்ககிட்ட அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா ஒரு சூப்பு வந்து பார்த்தாங்களாம். சூப்பை பார்த்துட்டு சூப்பு டிக் பண்ணாம இன்னொரு காரியத்தை டிக் பண்ணிட்டாங்க. உடனே அவன் போய் பார்த்துட்டு அந்த அம்மா டிக் பண்ண காரியத்தை என்ன செஞ்சுட்டாங்க? அதை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம்.
நான் வந்துட்டு சூப்பு தானே கேட்டேன், டிக் பண்ணியிருந்தேன் அதில் மெனுவில், நீங்கள் ஏன் இதை கொண்டு வந்து சொல்லி பயங்கரமாக திட்டுனாங்க. ஆனால் அவர் எதுவும் பேசலை. அந்த மெனுவை பார்த்தா அதில் என்ன செஞ்சுருக்கு, அந்த அம்மா அந்த இன்னொரு பொருளை தான் என்ன டிக் பண்ணியிருக்காங்க, அந்த சூப்பு டிக் பண்ணல. உடனே அவர் ஒன்றுமே சொல்லியா பாருங்க, ஒன்றுமே சொல்லாமல் போய் அந்த அம்மா கேட்ட திரும்ப அந்த சூப் எடுத்துக்கொண்டு வச்சுட்டாரு. அப்போ அதை யோசனை பண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த மெனு எடுத்து பார்த்தா அந்த அம்மா பண்ணியிருக்குது என்னது, வேற பொருளை டிக் அடடா நம்மகிட்ட தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அவரை கூப்பிட்டு, சாரி பிரதர், நான் இவ்வளோ தூரம் உங்களை பேசிட்டேன்னு திட்டேனே. இல்லைம்மா பரவாயில்லன்னு சொல்லி அவர் தன்னை என்ன செஞ்சா தாழ்த்தி போனார். அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், நீங்க தப்பா டிக் பண்ணிட்டீங்கம்மா, அதை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். அவர் என்ன செஞ்சா தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அப்பதான் அந்த அம்மா நினைவுபடுத்தினாங்க, ஹalleluya, நம்ம செஞ்ச தப்புக்காக என்ன செஞ்சிட்டோம், அவரை திட்டுனமே, ஆனாலும் அந்த திட்டுன வார்த்தையை அவர் என்ன செஞ்சிட்டார், ஏற்றுக்கொண்டு நமக்கு எதுவுமே செய்யலை, எதுவும் பேசலை, எவ்வளவு அமைதியா பொறுமையா போயிட்டாருன்னு சொல்லி அப்பதான் நினைச்சாங்க. ஹalleluya, ஒருவர் நமக்கு தீமை செய்தா நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது, தீமைக்கு தீமையை செய்யாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு தீமையை வெறுத்து நன்மையை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில என்ன வருது, தீமைக்கு தீமையை செய்ய வேண்டும். ஹalleluya, விசுவாசம் எப்படி விதைச்சு வச்சிருக்கிறான் அநேக விசுவாச வாழ்க்கையில. அவன் என்ன திட்டுனா அவனை சும்மா விடுவதில்லை, அவனை ஒரு கை என்ன பண்ண போறேன், பாத்திர போறேன்னு சொல்லி இப்படிதான் அநேக வைராக்கியமா இருக்கும். தேவ பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டுடைய வேதவசனம் 2 தீமையை வெறுத்து என்ன செய்யணுமா, நன்மையை செய்ய பழக வேண்டும். நன்மையை செய்யுங்க, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அது மூலமா அவங்க ரட்சிக்கப்படட்டும். அது உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆஸ்வாதத்தை கொண்டு வரும். ஹalleluya, அநேக பெற்றோர்கள் சில பிள்ளைகள் திருமணம் ஆகி வரும்போது அவங்களுக்கு பக்கத்துல சொந்த பந்தம் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்துல இருக்கவங்க நினைச்சுவா அவங்கள கவனிப்பாங்க. அவங்க அந்த டெலிவரி டைம்ல அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. அப்போ மற்றவங்க கேட்கும் போது நீங்க இப்படிலாம் ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லுவேன், நான் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன், நாளைக்கு என் பிள்ளைக்கு யாராவது ஒருவர் என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படி அநேக பெற்றோர்கள் சொல்வதை நான் பார்த்திருக்கேன். ஹalleluya, அப்போ நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் இன்னொருக்கு நன்மை செய்தபடினா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கிறோம், நமக்கு ஒருவர் செய்வதற்கு இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, அப்ப நம்ம என்ன செய்யணும், தீமைக்கு என்ன செய்யக்கூடாது, தீமையை செய்யக்கூடாது. கர்த்தர் மேல் உறுதியா இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன இருக்கக்கூடாது, தீமையான காரியங்களை வெறுத்து என்ன செய்யணுமா, நன்மையை செய்யணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு பழகி கொள்ளணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு உறுதியான. தீத்து 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா? தீத்து 1:9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தாம் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்றதான உண்மையான வசனத்தை நன்றாய் எப்படி இருக்கணுமா, வசனத்தை பற்றி கொள்கிறார்கள். உபதேசத்துல நம்ம என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது, நமக்கு என்ன உபதேசத்தை நம்ம இன்னைக்கு கேட்டோம், இந்த வாரம் செய்தி என்ன, கர்த்தருடைய வார்த்தை எப்படி நமக்கு வெளிப்பட்டது, அதுல உறுதியா இருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய உறுதித்தன்மை வெளிப்படுத்த முடியும். ஹalleluya, அப்போ உபதேசத்துல நம்ம உண்மையா இருக்கணும், உபதேசத்துல நிலைச்சு இருக்கணும், உபதேசத்துல அனைவருக்கு சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு உபதேசத்துல அநேக என்ன செய்யல, உறுதியா இருப்பது. யாருக்கோ சொல்றாங்க, நமக்கு என்ன, நம்ம வந்தோம் கேட்டோம் போனோம். ஹalleluya, வந்தோம் கேட்டோம் போனோம், இப்படி இராதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான தன்மை இருக்க வேண்டும். உபதேசம் கர்த்தருடைய வேத வசனத்துல என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்ன நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து உறுதியா நிற்கணும். அநேக வாழ்க்கையில உறுதித்தன்மை இல்லை. கர்த்தர் வெளியே பார்க்கும் போது ஒரு தேவ பிள்ளை என்று இருக்கிறோம், ஆனா உள்ளத்துல இருக்குது போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஹalleluya, உறுதியற்ற தன்மையா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய காற்று வருது, அந்த காற்று அடித்ததுன்னா ஹalleluya, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று காற்று போல அழைத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம உறுதி இல்லாம இருந்தோம்னா, உபதேசத்தையோ கர்த்தருடைய வார்த்தையிலோ நிலைத்திருக்க முடியாமல் இருந்தாம அந்த காற்று என்ன செஞ்சிடும், நம்மள அடித்துட்டு போறோம். ஹalleluya, அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அது நம்ம நிலைத்திருந்து நம்ம சாட்சியா இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை உறுதியாய் நிற்கும். ஹalleluya, அடுத்ததாக வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா?
பாருங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய என்ன செய்யணுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி எதை பற்றி கொள்ளணுமா? கிருபையை. ஹல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய கிருபையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் உறுதிங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்து பயம் இல்லாமல் பக்தி இல்லாமல் அவருடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளாமல் இருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம்? கீழே விழுந்துருவோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில உறுதியா நிற்க முடியாது. நமக்கு என்ன தேவை? பயம், பக்தி, நல்ல ஒரு ஆராதனை. காலையில 9:30 ஆராதனை ஆரம்பிக்கு. நம்ம எப்போ வந்தோம், எந்த நேரத்துல வந்தோம், எப்படி ஆராதித்தோம்? தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். நம்ம இஷ்டமோடி வாழ்கிறதுக்கு இல்லை, இந்த உலகத்துல நம்ம வாழல. நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய காரியங்களை அறியணும், பயத்தோடு பக்தியா அவரை சேவிக்கணும், அவருடைய நேரங்களை கடைபிடிக்கணும், அவருக்கு நல்ல உண்மையாக ஆராதனை செய்யணும். இன்னைக்கு அநேக பேர் ஆராதிக்கை காணும். எல்லா வசதியும் வந்தாச்சு, பஸ் வசதி எல்லாம் கிடைச்சிச்சு, வாகனம் இருக்கு. ஆனாலும் நம்ம ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்றோம்? ஆராதனையை தடை பண்றோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில உறுதியை எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது புத்திமதியை. ஹல்லேலூயா. அதற்கு கீழாக தீமை வெறுத்து நன்மை என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும், உபதேசத்தை பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய கிருபை என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. இவைகள் தான் நம்மளை உறுதிப்படுத்தும். இந்த காரியங்கள் நமக்குள் இல்லை என்றால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? உலகத்துல ஹல்லேலூயா விழுந்து போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இவைகளை நம்ம என்ன செய்யணும்? இவைகளை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இவைகளை செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில உறுதியா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ இவைகளை நம்ம உறுதியா இருந்து நம்ம பின்பற்றும் போது முதலாவது காரியம் நமக்கு பற்றி கொள்ளும் போது முதலாவது உறுதித்தன்மை ஏற்படுது. இரண்டாவதாக வாசிப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 16:3. இரண்டாவதாக என்ன செய்யணுமா? செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொல்லுகிறார். அப்பொழுது யோசனை என்ன பண்ணுமா? உறுதிப்படும். அப்ப உங்க செய்கைகளை இரண்டாவது என்னதான்? செய்கையிலே உறுதியா இருக்கணும். உங்களுடைய கைகள் செய்கிற செய்கைகள், நீங்க போகிற பாதைகள், நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு வேலைகள், எல்லா செய்கைகளும் என்ன செய்யணும்? அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கா என்று சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்போ நீ உறுதியா இருக்க வேண்டிய காரியங்கள் செய்கைகள், நீங்க செய்கிற வேலைகள், நீங்க இருக்கிற இடங்கள், நீங்க பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிப்போமா? அதே அதிகாரத்துல 7வது வசனம். ஒருவருடைய வழிகள், பாருங்க, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவருடைய சத்துருக்களை என்ன செய்வாங்களா? பாருங்க, அவன் வழி சரியா இருந்தா உங்க சத்துருக்களை என்ன பண்ணிடுவாங்க? உங்ககிட்ட வந்து சமாதானம் ஆவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தலையிலே சொல்லுமா? சத்துருவை அழியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணடா. நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க சத்துருக்களே, அப்பா சாரி நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி மனம் திரும்பி வருவார்கள். ஹல்லே. நம்ம பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, நம்மகிட்ட சமாதானத்துக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. அதனால யாரும் உங்க சத்துருக்களா என்ன செய்யுங்க? அழியும், அடியும், கொல்லும் என்று ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க சரியாக இருந்தா அவங்க மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வழி சரியா இருக்கும்போது சத்துரு கூட நம்ம வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசுவாங்க. அப்ப நம்முடைய வழிகள், நம்முடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா இருக்க இன்னதென்று அறியணும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நம்ம எல்லா உலகத்துல வேலையில இருக்கும். அந்த வேலைகள் இருக்கிற வேலை காரியங்கள்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு காலையில வேலைக்கு போறப்பா, என்னுடைய வேலைகள் இதுல நான் எப்படி இருக்கணும்? உறுதியாய் உண்மையா இருக்கணும், அது உமக்கு பிரியமா இருக்கணும் சொல்லி ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்?
ஜெபித்துட்டு கடந்து போகணும். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா புறஜாதியுடைய கடைகளுக்கு நம்ம காலையிலே போனோடனே அவங்க என்ன செய்யறாங்க, உங்களுக்கு ஒரு பொருள் தரதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, பூஜை பண்ணி அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு பொருளை எடுத்து தராங்க. அவங்க கடவுளை அவங்க என்ன செய்யறாங்க, கும்பிடுறாங்க. இன்னைக்கு ஆசுவமா இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம வேலைகள் வச்சு போறோம். அது மாத்திரம்னா நம்மளும் பிசினஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். காலையில நம்ம என்ன செய்யறோம், அந்த பொருளை ஆசுவத்து ஜோம் பண்றோமா? ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய காரியங்கள் நம்ம செய்கிற வேலையில கர்த்தருடைய சமத்துல என்ன செய்யணும், ஜோம் பண்ணிட்டு இது சரியாக இன்னைக்கு இருக்கணும், தவறாம இருக்கக்கூடாது, இது உமக்கு பிரியமான வேலையா இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம யோசித்து அதை அழகாக செய்யும் போது அந்த வேலையை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இது ஆண்டவருக்கு தெரியாது, இந்த வேலை இப்படிதான் அதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு தலை சாய்த்து அந்த காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு நாள் நினைச்சு கூடாது, செய்யவே கூடாது. நீங்க இதுல இப்படி செய்யும் போது அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர். அவருக்கு தவறான காரியம் ஒரு நாள் என்ன செய்யாது, பிடிப்பதில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பூமியில கஷ்டம்தான், ஆனாலும் அந்த அந்த இடத்துல நீங்க உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்து செயல்படும் போது கர்த்தர் உங்கள் வேலைகளை ஆசிர்வதித்து உங்களை என்ன செய்வார், மேன்மைப்படுத்துற தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளை, அப்ப நம்முடைய செய்கை எதுவா இருந்தாலும் அதை என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செய்யணும். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் உத்தமனாய் நடந்தான். பாருங்க, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் எப்படி இருந்தான், உத்தமமாய் நடந்தான். அதனால கர்த்தர் எங்க இருந்தாரா, அவனோடு கூட இருந்தார். கரங்களை தெளிலே சொல்லுமா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம யோசிக்கிறோம், நான் எப்படி என் வேலையில உண்மையா இருந்து கர்த்தருக்கு அதை ஒப்புவிக்க முடியும் என்று சொல்லி. இங்க தேவ மனுஷனாகிய தாவீது அவன் ஒரு ராஜாவா இருந்தான், ஒரு அரசர். அவர் கர்த்தர் என்ன செஞ்சார், உண்மையாய் தேடினார். ஹல்லேலூயா. அப்போ செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால கர்த்தர் என்ன செய்தார், அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய செய்கைகளுக்கு உத்தமனா நடந்தான், உண்மையா இருந்த ஒரு ராஜா என்னன்னாலும் செய்யலாம், அதை கேட்பதுக்கு ஒரு மனுஷனும் அதிகாரம் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்தார், செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அதுல உண்மையாய் நடந்து கொண்டார். அவருக்கு எத்தனையோ பிரச்சனை எல்லாம் வந்தது, அரண்மனையை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தன்னுடைய பிள்ளையே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தினார். எத்தனையோ இடத்துல அவமானம் நிந்தைகள்லாம் வந்தது. ஆனால் அவர் புத்திமானாய் நடந்தார். ஹல்லேலூயா. ஒரு ராஜா, சின்ன தாவீதா இருந்த அவரை கர்த்தர் ராஜாவாய் மாற்றி ஹல்லேலூயா அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட தாவீது ஏன்னா கர்த்தரை அவர் பின்பற்றினார், கர்த்தர் மேல் உறுதியா இருந்தார். அவரே நம்பிக்கை, அவரே துருகம், அவரின் கேடகம். எந்த சமயத்திலும் அவர் கர்த்தரை நோக்கி முறையிட்டதுனால கர்த்தர் என்ன செய்தார், அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ உத்தமனாய் நடந்த அந்த தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் கூட இருப்பார். நீங்க என்ன செய்யணும், உங்க செய்கையில் என்ன செய்யணும், உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமமாய் நடக்கிற கர்த்தர் துணையா நிற்பேன்னு சொன்னார். அப்ப நீங்க உண்மையும் உத்தமமாய் உறுதியா இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெற முடியும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீங்க என்ன விரும்புற அதை செய்வார். நீங்க முதலாவது என்ன செய்யணும், உங்க செய்கையில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அது எந்த வேலை, சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் அதிகாரம் பூர்வமா இருந்தாலும் அதை நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததா வாசிப்போம். யோபு 34:11 வாசிப்போமா? யோபு 34வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை மனுஷன் என்ன செய்யற அதுக்கு அந்த செய்கைக்கு தக்கதாக சரி கட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு என்ன செய்யறாராம், பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்தந்த தக்க அது தக்க அவங்களுக்கு என்ன செய்யறாராம், பலன் அளிப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் அளிப்பேன்னு சொல்லிட்டா, நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தை என்ன செய்வார், அதிகாரியை மாற்ற வல்லமை எங்க இருக்கு, கர்த்தர்கிட்ட இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சின்ன வேலையை கொடுத்தாலும்
அதுல கர்த்தருக்கு உண்மையாக செய்யுங்க. எந்த வேலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹalleluya. அப்ப யோபுல சொல்லப்படி செய்கைக்குத்தக்கதை சரி கட்டி அவனுக்கு அவர் என்ன செய்ய சரியாக தருகிறார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக அழகாக செய்து கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அப்ப நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும், பிரியமா இருக்கணும். நம்முடைய நடக்கைகள், செய்கைகள், பேச்சுகள், எண்ணங்கள், நம்முடைய எல்லா காரியத்திலும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாத இருக்கிறோம். புறஜாதி வீட்டுல என்ன இருக்கோ அது நம்ம வீட்டுல இருக்கிறது. ஹalleluya. வீட்டுல இருக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டியதான். அதனால நம்ம ஆடம்பரத்தை நினைச்சு கூடாது. உலகத்தை போல ஆடம்பரமா இருக்கணும் என்று சொல்லி நம்ம உலகத்தை பிரியப்படுத்துறவர்களாக, உலகத்தை நம்ம கவர்ந்து இழுக்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்தா 4 பேர் என்ன செய்யணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகணும். ஹalleluya. இவங்க வீட்டுக்கு போனா ஆண்டுடைய சுவிசேஷத்தை கேட்கலாம், ஆண்டுடைய பாடலை கேட்கலாம் என்று சொல்லி வரணும். அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்தா நமக்கு என்ன இருக்குது? சமாதானமா இருக்குது, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஸ்தலம் தான் நம்முடைய வீடா இருக்கணும். ஹalleluya. அப்போ நம்ம செய்யத்தக்கதான காரியங்களே கர்த்தர் நமக்கு சரி கட்டுகிறவரா இருக்கு. அதனால தவறான காரியங்களே நம்ம செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் நினைச்சு நம்முடைய செய்கைகள் அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதான்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கர்த்தர் சமத்துல உறுதியா நிற்கும் போது அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். அது அடுத்ததான் வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உங்கள் உறுதியிலிருந்து நீங்க எப்படி இருக்கணுமா? விழுந்து போகாதபடி நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஹalleluya. பேதுரு சொல்லப்பட்ட எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்க விழுந்து போகாமல் உறுதியா இருந்து என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி அங்க எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்துல நம்ம அங்கேயும் போய் விழுந்து விடாதபடி நம்ம உறுதியா நிற்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நம்ம உறுதியா நிற்கும் போதுதான் கர்த்தருடைய நாம அந்த இடத்துல நிச்சயம் மகிமைப்படும். ஹalleluya. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சாட்சியை நம்ம அங்க பார்க்க வேண்டும். நம்ம எங்க இருந்தாலும் பிறருக்கு நம்மை குறித்து ஒரு சாட்சியை அவங்க காணணும். இவங்க தேவ பிள்ளை, இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க, இதுல அவங்க உறுதியா இருப்பாங்க, இதுல எச்சரிக்கையா இருப்பாங்க என்று சொல்லி அவங்க நம்மளை நினைச்சுவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருந்து நடந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அநேக நம்ம மேல ஒரு கண் இருக்கும். இவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, இவங்க எப்படி நடக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்வாங்க? புறஜாதியர்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல எச்சரிக்கையா உறுதியா இருந்து எச்சரிக்கையா இருக்கணும். அனைவருடைய வாழ்க்கையில எச்சரிப்பை அங்க மறந்துடும். ஹalleluya. அதனால தேவ பிள்ளை, இந்த உலகம் பொல்லாங்கத்துக்குள் கிடக்கிறது. அப்ப நம்மள என்ன செய்யணும்? எச்சரிக்கையா காத்துக்கொள்வதற்கு உறுதியா நிற்க வேண்டும். கர்த்தர் மேல உறுதியா நிற்கும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சொல்லுகிறார், எப்போது நீங்க கீழ்ப்படிந்திருக்கிறபடியால் நான் உங்களுக்கு சமமாய் இருப்பது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பாருங்க சொல்லுகிறார், ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஹalleluya. பாருங்க, 2வது செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு கீழாக பார்த்தோம். தாவீது உத்தமமாய் இருந்து நடந்து கொண்டான். ஹalleluya. புத்திமானாய் நடந்து கொண்டான். அவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் புத்திமானா நடந்தான். அவருடைய செய்கைக்கு தக்கதை சரி கட்டுகிற தேவன். அது மாத்திரமல்ல, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடைசியாக சொல்கிற ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். இதெல்லாம் எதற்கு உறுதித்தன்மை? நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதை மறந்து இருக்கிறோம். தேவ பிள்ளை, இந்த காலவேளை நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? உறுதியான என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இந்த ஜனங்களை ரட்சிப்புகள் கொண்டு வர, இந்த ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு, இந்த ஜனங்கள் மத்தியில் என்ன ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ரட்சிப்பை பிறருக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஹalleluya. பிரசித்தப்படுத்தணும். அவங்க நம்மளை கண்டு வரணும் ஆலயத்துக்கு. 3வதாக நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போமா?
பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12 ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? மூன்றாவது, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக உறுதியாய் நிற்க வேண்டும். இன்னைக்கு ஜெபம்னால் அனைவருக்கு எப்படி இருக்குது? பயமா இருக்கு. ஐயோ, போய் உட்கார வச்சுட்டா 1 மணி நேரம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறோம் தான் தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை கொண்டு வரணும். பாட்டு பாடுறோமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. தானியேலை போல எப்படிலாம் பாடுறோம்? தானியேலை போல ஜெபிக்கணுமே. 3 நேரமும் தானியேலை போல. தானியேலுக்கு எவ்வளவு வைராக்கியமா இருந்தது. சிங்கக்கவில போட்டுருவான்னு சொன்னாலும் அவர் என்ன செய்யல? பயப்படல. உறுதியா நின்றா. என்னை எதுல போட்டாலும் சரி, நான் என்ன செய்வேன்? நான் தினமும் செய்து வந்ததுல 3 வேளையும் உறுதியா நின்று ஜெபம் பண்ணுவேன். அப்படி நம்ம செய்யறோமா? ஹல்லேலூயா. உறுதியா நின்று ஜெபம் பண்றோம். ஒரு பலவீனம் வந்தா உடனே என்ன செய்யறோம்? படுத்து சுருண்டு படுத்துறோமே. இன்னைக்கு அநேக வாழ்க்கை ஜெபம் இல்லை. ஜெபம் எல்லாம் வாழ்க்கை வீணாய் போயிடும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் தான் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம். ஹல்லேலூயா. நம்ம அன்றாட வாழ்க்கையில தினந்தோறும் ஜெபிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில சீர்குலைந்து போயிடும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்துல தொடங்கி முடிக்கும் போது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆஸ்வாதமா இருக்கும். வேலைன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கீங்களா? ஜெபிக்க கூட நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க கூட நேரம் இல்லை என்று சொல்லி ஓடிட்டு இருக்கீங்க. தேவ பிள்ளைய, வேத வசனம் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன அவசியம்? மூன்றாவது, ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம் இருந்தா போதுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் தேவ மனுஷர்கள் பல மணி நேரம், அநேக மிஷனரிலாம் பல மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க? ஜெபித்திருக்காங்க. முழங்கால 1 மணிக்கு முட்டி போட்டா 4 மணிக்கு முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் முட்டி போடுறவங்க என்ன செய்யறோம்? பயப்படுறோம். ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபத்துல உறுதியாய் தரித்துனுங்க. அநேக பேர் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்றாங்க. அப்படியே காலை மடக்கிட்டு ஜெபம் பண்றாங்க. இல்ல பெட்ல உட்கார்ந்து படுத்து ஜெபம் பண்றாங்க. தேவ பிள்ளையே, உண்மையான தேவன், நம்முடைய தேவனே முழங்கால் படிட்டு வேர்வை ரத்தமாய் வடிகிற வரைக்கும் அவர் என்ன செய்தார்? கெத்செமனே தோட்டத்துல வியாகுலத்தோடு ஜெபித்த தேவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மனுஷன் இல்லையே. ஜெபிக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனை காணோம். அப்போ ஜெப பாரம் இல்ல. சபையில இன்னைக்கு தரிசனம் லக்கு நிறைவேறதுக்காக ஜெபிக்க ஆட்களை தேடுகிறோம். எல்லா இடங்களிலும் ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்படணும். சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் போகணும். அதுக்காக ஜெபிக்க ஆள் வேண்டும். எல்லா கிராமங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லணும். தீவிரமான விதைப்பு, தீவிர விளைச்சல், தீவிர அறுவடை செய்யணும். அதுக்கு என்ன தேவை? ஜெபம்ங்கிற ஆயுதம். யுத்தத்துக்கு போகணும்னா வெறும் கையோட போக முடியுமா? என்ன வேணும்? யுத்தத்துக்கு வேண்டிய ஆயுதங்கள் கையில இருந்தாதான் யுத்தத்துக்கு போக முடியும். ஒண்ணுமே எல்லாம் சும்மா மாப்பிள்ளை மாதிரி போயிட்டா என்ன செய்ய முடியாது? யுத்தம் செய்ய முடியாது. வேலையை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பிடுவாங்க. தேவ பிள்ளை, நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆயுதம் ஜெபம். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. அப்ப நமக்கு ஜெபத்துல உறுதியா இருக்கிறது கிருபை வேணும். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்புங்க. தேவ சமத்தை நோக்கி பாருங்க. காலையிலே பாருங்க, 6 மணி ஆனா பறவைகள் 5 மணி விடிச்ச உடனே பறவைகள், குயில் எல்லாம் என்ன செய்யுது? சத்தம் போடுது. ஏன்? கர்த்தரை துதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம்? நல்லா தூங்குறோம். விடிஞ்சுதா, விடிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் என்று சொல்லி எத்தனை பேர் கை கால் முடக்கி கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறோம். தூங்குற நீ மரித்தோட்டு எழும்பு என்று வேதவசனம் சொல்லுது. தேவ பிள்ளையே, நாம இந்த நாட்டில் அனல் கொண்டு ஜெபிக்கிற வீரர்களாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாமும் தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஜெபத்துல உறுதியாய் தரித்து நின்று இடைவிடாமல் ஜெபிக்கணும். கிடைக்கிற நேரத்துல ஜெபத்துல உறுதியாய் நிற்கணும். சபையில வாங்க, தினந்தோறும் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ சபையில வாடகை இடத்துல நடத்திட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணதுக்கு முடியல. ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்யறாங்க? போய் ஜெபம் பண்ண முடியுது. அப்படிப்பட்ட தடையா இருக்கிற எத்தனையோ சபைகள் உண்டு. ஆனா உங்களுக்கு கர்த்தர் விசாலமான இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபத்துக்கு வருவதில்லை. தேவ பிள்ளை, இந்த காலவேளை கர்த்தர் உங்க உள்ளத்துல
ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபத்துல உறுதியாய் நிற்கும் போது இந்த நாமகிரி பேட்டையில ஒரு பெரிய அசைவு ஏற்படும். கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுவா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தூங்கி கொண்டே இருந்தா இந்த நாமகிரி பேட்டை இப்படி அமைதியா தான் இருக்கும். ஒரு ஆச்சும் அசைக்க முடியாது. அதனால இந்த 2020 ஆண்டுலே நமக்குள்ளாக ஒரு 20 ஆண்டை முடிக்கிற 2 மாசமா இருக்குது. நமக்குள்ளாக இந்த 2 மாதத்துக்குள்ள ஜெப ஆவி பற்றி பிடிக்கணும். அது பரவ வேண்டும். அநேகருக்குள்ளாக வேறு கொண்டு போகணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் எல்லாம் விழுந்துருவோம். இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் எல்லாம் பாவம் உள்ள வந்துருது. ஹல்லேலூயா. பிசாசு தான் பார்த்துட்டே இருக்கானே. பிசாசுக்கு எதிர்த்து நின்று அப்போது உங்களை விட்டு ஓடி போச்சு. அப்ப நம்ம ஜெபத்துல இருந்தாதான் பிசாசு என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அப்பதான் ஓடுவான். உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, சும்மா ஜென்டலா வந்து ஜென்டலா போயிட்டு இருந்தா அவ்வளவு. தேவ பிள்ளை இந்த கால வேளை கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபத்துல உறுதியாய் தரித்து. நான் சொல்லல, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது. ஜெபத்துல எப்படி இருக்கணும்? உறுதியாய் தரித்து. எபேசியர் 6:18 வாசிப்போமா? எபேசியர் 6 அதிகாரம் 18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் வேண்டுதலோடு எப்படி இருக்கணுமா? விழித்து கொண்டு இருக்கணும். கரங்களை எல்லையிலே சொல்லுமா? முதலாவது ஜெபத்துல விழித்து இருக்கணும் என்று சொன்னேன். இப்போது சகல பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யணும்? விழித்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப விழிப்புள்ளவங்களா ஜெபிக்கணும். தேவ பிள்ளையே சிலவங்க ஜெபத்துக்கு வருவாங்க, விழிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கண்கள் எப்படி இருக்கும்? தூங்குற மாதிரி இருக்கும். கண்ணு மூடிட்டே இருக்கும். தூக்கம் அப்படியே அப்படி இருக்கும். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ல விழித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபமே பண்ண தெரியல. இந்த கூட்டத்துல அநேக பேருக்கு ஜெபமே பண்ண தெரியாது. இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவளா இருந்து நல்லா ஜெபிக்கணும். ஆவியில அனலா இருந்து ஜெபிக்கணும். விழிப்பு எச்சரிப்போடு நல்ல விழித்து ஜெபிக்கும் போதுதான் பிசாசு என்ன பண்ண வேண்டாம்? ஒருத்தரையும் தொட மாட்டான். நம்ம லைட்டா அப்படி தூங்குற மாதிரி இருந்தா உங்க மேல ஏறி உட்கார்ந்துக்கும். அப்போ உங்களால நினைச்ச முடியாது, ஜெபத்துல நிற்க முடியாது, நல்லா ஜெபிக்க முடியாது. அப்போ பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காம நம்ம பரிசுத்தவான்களுக்காக, வாரத்தோடு தேசங்களுக்காய், அழிந்து போகிற ஜனங்களுக்காய், அரசியல்வாதிக்காய், அரசாங்கத்துக்காக, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நம்ம என்ன செய்யலாம்? விழிப்புள்ளலாம் ஜெபிக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய அசைவு ஏற்பட முடியும். தேவ பிள்ளைகளை நாம ஜெபிக்கிற விழித்து ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்டுல விழிப்புள்ளவர்களா இருந்து, எச்சரிப்புள்ளவர்களா இருந்து, பாரம் உள்ளவர்களா இருந்து, தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக, இந்தியாவுக்காக, இன்னைக்கு அரசியல்வாதி என்னெல்லாமோ காரியங்கள், சட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? சிறப்பிலிருந்து விழிப்புள்ளவர்களா நீங்களும் நானும் ஜெபிக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்? உறுதியாக மாற முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அநேக போர் வீரர்களை கர்த்தர் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? விழிப்பு தேவை. 3ஆவதாக வாசிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 9 வசனம். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், ஆவிக்குரிய விவேகத்தோடு என்ன செய்யணுமா? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இங்க சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஜெபம்னா கண்ண மூடி நம்ம பாட்டுக்கு ஜெபிக்கிறது இல்ல. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு சித்தமா இருக்கிறதா? அப்ப தேவ சித்தத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். செல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா எங்க ஆரம்பிக்காங்க, எங்க முடிக்கிறனே தெரியல. எதற்கு ஜெபித்தாங்களே தெரியாமல் போய். தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேவ சித்தமா, தேவனுடைய பிரியமா என்று சொல்லி
நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பம், கொடுக்கப்பட்ட தரிசனங்களுக்காக லக்கு வச்சு நம்ம என்ன செய்யணும்? குறி வச்சு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்பதான் அதை பெற முடியும். சும்மா ஏனோ தான் கல்ல போட்டு அடிச்சு காய் விழுமா? ஒரு பாங்கா கூட விழாது. ஹல்லேலூயா. கரெக்டா குறி பார்த்து அடிக்கும் போது என்ன செய்யும்? அப்போ தேவ சித்தத்தை அறியணும். ஆண்டவரே, நான் இதற்காக ஜெபிக்கிறேன், இதை பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு தேவ சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எழுதி வைத்திருக்க அந்த தரிசன லக்கெல்லாம் சீக்கிரம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்ப நிறைவேற வேண்டும். நம்ம தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். கட்டாயத்துக்காக ஏதோ வர சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு வரணுமே என்று சொல்லி அப்படி இல்லை. தேவ பிள்ளை, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி விசுவாசத்தோட தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருவன் நம்முடைய சபையிலையோ ஒரு புறஜாதியோ இல்லை யாராவது துன்பப்படணும், அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம துன்பப்பட்டா அவங்களை இகழ்வரும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களை பத்தி பிறட்ட தேவையில்லாத காரியங்களை சொல்லுறோம் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து சிரிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, துன்பப்படுறவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்க பாரப்படணும். அவங்களுக்காக பாரப்பட்டு நீங்க ஜெபித்தாதான் அவங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அநேகர் என்ன செய்யறோம்? நேசிங்க என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் இருக்க எல்லாரும் நமக்கு யாரு? சகோதரர்கள், சகோதரர். அவங்க எப்படியாவது கிறிஸ்துக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபித்து அவங்களை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக என்ன செய்யும்? பிரயாசப்பட்டு நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப நம்ம துன்பப்படுறவர்களை பார்த்து சிரிக்கவோ இகழவோ அவங்களை பரியாசம் பண்றவோ என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் செய்வோம். ஒருவன் கீழே விழுந்தவன் என்ன செய்யணும்? உடனே தூக்கி விடுகளா இருக்கணும். குருடருக்கு என்ன செய்ய முடியாது? வழி காட்ட முடியாது. நீங்க நான் தான் காட்ட முடியும். நல்லா இருக்கிற நம்ம தான் என்ன செய்ய முடியும்? தூக்கி விட முடியும். இன்னைக்கு அநேக பேர் பிச்சைக்காரோ யாரோ ரோடு கிராஸ் பண்ணதுக்கு நிக்கிறாங்கன்னா அவங்கள கைப்பிடிச்சு இந்த ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறோமா இல்லையா? தெய்வ பிள்ளை, அப்படிப்பட்ட உலகம் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா டீசன்ட்ங்கிறத பார்க்கும். நான் இவ்வளவு அழகா நிக்கிறேன், அந்த அப்படியே அருவருப்பா இருக்கு, அவரை கையை பிடிச்சு என்ன செய்ய முடியாது? நான் போய் யாரோ பண்ணட்டும் சொல்லாம என்ன பண்றோம்? பார்த்துட்டு வழி விலகி போகும். தெய்வ பிள்ளையே, துன்பப்படுறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கும் போது அதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து என்ன செய்யறார்? ஆஸ்வதிக்கிறவராக. அடுத்ததா வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் என்ன செய்யணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. எப்படியா? நல்லா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்க. கரங்களை தேலையில சொல்லுமா? ஹல்லேலூயா. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்னும் சொல்லிட்டே வாங்கன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுக்கு இல்ல. தேவ பிள்ளை, இதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். பாருங்க எப்படிலாம் ஜெபிக்கணும். விழித்து கொண்டு ஜெபிக்கணும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும், துன்பப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்து என்ன சொல்றார்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா நீங்க ஜெபம் பண்ணணும். அசால்ட்டா இல்ல. கர்த்தருடைய வார்த்தை சும்மா வெறுமை என்று நினைக்காங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஒன்று கீழே விழுவதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. தேவ பிள்ளை, இதை கேட்டுக்கணும். உங்க வாழ்க்கையில இதை கிரியேட் செய்யணும். அப்போ உங்க வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். நினைக்கிறீங்க நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா பிசாசு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஜாக்கிரதையா இருக்க. எப்போ கொஞ்சம் வழி கிடைக்கும் உங்களை என்ன செஞ்சிடலாம்? பிடிச்சிடலான்னு சொல்லி அவன் பக்கத்துல நின்றுட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நன்றாக ஜெபிக்கிறவங்க ஒரு நாள் உங்களை தொட முடியாது. நமக்கு நல்லா தெரியும். தொட்டனா என்று சொல்லி அவரோட சாட்சியை நம்ம கேட்டிருக்கோம். அவர் ஒரு பெரிய மந்திரவாதி. நம்ம கல் எடுத்து போட்டா துட்டாயிரும் இப்படின்னு நிறைய சொல்லுவார். மண் எடுத்து போட்டா காசாயிரும் இப்படி எல்லாம் சொல்லி அவர் நிறைய மந்திரம்லாம் பண்ணியிருக்கிறார். 21 குட்டி சாத்தாலாம் வச்சு மந்திரம் பண்ணியிருந்த ஒரு மந்திரவாதி தான் தொட்டனா. இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல சுவிசேஷம் சொல்லி ஊழியக்காரா இருக்கார். அவர் ஒரு நாள் இந்த மந்திரம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நபர் என்ன செஞ்சாரா? ஒரு பிள்ளைய தன்னுடைய வலையில விழ வேண்டும் என்று சொல்லி அந்த பொண்ணுக்காக என்ன செஞ்சாரா?
அந்த பொண்ணுக்காக மந்திரம் பண்ணதுக்காக பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து, இந்த பொண்ணு எலிசபெத், அவ பேர் என்னது, எலிசபெத், அவளை எனக்கு வசப்படுத்தி கொடுங்க, எப்படியாவது நான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தொட்ட நாட்டை சொன்னாங்க. அவர் அப்ப மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறார். சரிப்பா நான் செய்யறேன்னு சொல்லி அந்த சகோதரிக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, மந்திரம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். ரெடி பண்ணி கரெக்டா 12 மணி அந்த டைம்ல அது செய்யும் போது, அது என்னதான் அமாவாசை டைம்ல செய்யும் போது பழிக்குன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி 101 எலுமிச்சம்பழம், கடைசி எலுமிச்சம்பழம் போடுற நேரத்துல என்னாச்சு, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து இத்தனை வருடம் வராத அவருடைய வாழ்க்கை மாறியது. எதனால்னா அந்த எலிசபெத் என்ற பெண் தேவனுடைய பிள்ளை, அவ இப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் ஜெபித்து கொண்டு இருந்தாள். ஹல்லேலூயா. அவள் அந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்தா. அந்த பிசாசு எல்லாம் போய் அவளை போய் தொடும்போது அவளை சுற்றி, அந்த வீட்டை சுற்றி அக்கினி எரிந்துட்டு இருக்குதான், உள்ள போக முடியல. ஏன்னா ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. தேவ பிள்ளையே, ஜெபத்தை நம்ம சாதாரண நினைச்சிடும். அது நமக்கு ஒரு வேலி, அது நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. நம்மளை சுற்றி ஒரு அக்கினி, எந்த துஷ்டனும் எந்த தீமையும் வர முடியாது. அது நமக்கு ஒரு கோட்டையா இருக்கிறது. அதுதான் ஜாக்கிரதையா ஜோமன். அந்த மகள் ஜோம் பண்ணிட்டு இருந்தனால அந்த பெரிய ஆபத்துல தப்பு வைக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களால மந்திரம் பழிக்கல, ஒண்ணு செய்யல, அவர் அதை விட்டு மனம் திரும்பி வந்துட்டார். அப்ப அந்த ஒரு ஜெபத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தொட்டனா, ஒரு மந்திரவாதியே ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை நம்ம ஜாக்கிரதையா செய்யணும். அசால்ட்டா, அன்னைக்கு அன்னையோட வாழ்க்கை அசால்ட்டு தான். ஜெபத்தை இன்னைக்கு பண்ணல, நேரம் ஆச்சு, டைம் ஆச்சு, ஜெபம் பண்ணதுக்கு நேரமே இல்லை, கிடைக்கவே மாட்டுக்கு. வீட்டுல இருக்க எல்லா வேலைக்கும் டைம் இருக்குது, ஆனா ஜெபத்துக்கு மட்டும் என்ன இல்லை, டைம் இல்லை. அது உங்க கையில தான் இருக்குங்க. நீங்க தான் அதுக்கு நேரத்தை நினைச்சீனும் ஒதுக்கணும். காலையில் எழுப்பி உடனே முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண உங்களுக்கு அந்த 5 நிமிஷம் 10 ஆகும், 15 ஆகும், 20 ஆகும், 25 நிமிஷம் ஆகும், 1 மணி நேரம் கூட ஆகும். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு வந்துட்டா போதும், நேரம் போறதே தெரியாது. தேவ பிள்ளை, அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அது உங்க வாழ்க்கையில ஒரு ஆசுவாதத்தை கொண்டு வரும். அப்ப நீங்க ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணும்போது அநேக அழிவில் இருந்து தப்பு வைக்க முடியும். உங்களை ஏதோ ஒரு ஆபத்து கூட நெருங்கி வரலாம். நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆபத்து உங்களை என்ன செய்யாது, தொடாது. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் நமக்கு ஒரு நல்ல ஆயுதமா இருக்கு. கடைசியாக யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்ப உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்யணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்ப நமக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவி நிறைவு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? தேவ பிள்ளையை நல்லா ஜெபிப்பதுக்கு, இன்னும் ஆவிலே அனலா இருந்து ஜெபிப்பதுக்கு தான். அநேக பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாதான் என்ன செய்யறோம், அந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்பி கொஞ்ச நேரம் அனல் உரைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை தேவ பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் அபிஷேக நிறைவுல நீங்க நன்றாக கர்த்தருடைய சமூகத்தில் நன்றாக ஆராதித்து துதித்து பாடி ஜெபம் பண்ணும்போது அது உறுதிப்படும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகம் அவசியமா இருக்கு. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகளை, இன்னும் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கீங்களா, அபிஷேகம் இருக்கும்போது இன்னும் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருக்குள்ளாக நல்ல அனலாக இருக்கலாம், இன்னும் வல்லமையா ஜெபிக்கலாம். அப்போ அபிஷேக வரங்களை தட்டி எழுப்பி நம்ம வாழ்க்கையில நம்ம உறுதிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துல எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஜெபத்துல எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும், விழித்து இருக்கணும், துன்பப்படுவதற்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும், உறுதியாய் ஆவியில் நினைச்சினும் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, செய்கையிலே நம்முடைய செய்கையில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்புவித்து அதை பற்றி கொள்ள வேண்டும். 3ஆவதாக ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து
என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்களை குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளை, இந்த உலகத்துல நம்ம கர்த்தருக்காய் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் 3 காரியம் நமக்கு அவசியம் உள்ளதா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்காது, அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும் போது, அதுல உறுதியாக நிற்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதே போல நம்முடைய செய்கிற காரியங்கள் எந்த வேலையா இருந்தாலும் அதை யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அதுல உறுதியா இருக்கணும். நீங்க எந்த சின்ன வேலை, எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எஜமானுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா இருங்க. தாவீது உண்மையா இருந்தான். ஹல்லேலூயா. உத்தமமா இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். யோபு உண்மையா இருந்தார். அவர் உறுதியா இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். தேவப்பிள்ளை, அப்ப 3 காரியத்தை பார்த்தோம். புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும், செய்கையிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அதை பற்றி கொள்ள வேண்டும், அது மாத்திரம் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். அப்ப இந்த 3 காரியங்களை வாழ்க்கையில பெற வேண்டும் என்றால் முடிவாக எபிரேயர் 3வது அதிகாரம் 14 வாசிப்போமா? எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையில் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், பாருங்க, முடிவு பரிந்தம் நம்ம இருப்போமானால் கிறிஸ்துவிட்ட நமக்கு என்ன இருக்குது? பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில பற்றி கொள்ளும் போது, உறுதியாய் நிற்கும் போது நம்ம கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாய் இருப்போம், சுதந்திரவாளியாய் இருப்போம். தேவ பிள்ளைகளே, அதே போல 10வது அதிகாரம் 23 வாசிப்போமா? எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடையில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நம்ம கேட்ட வார்த்தையில அசைவில்லாமல் எப்படி இருக்கணும்? உறுதியாய் நிற்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்துல ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. உறுதியாயிருங்க என்று சொன்னீரப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளைகள் உறுதி இல்லாமல் ஆண்டவரே காற்றுல நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதப்பா. இன்னைக்கு நாங்கள் கர்த்தருக்குள் உறுதியாயிருக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, உறுதியாயிருக்கிற உண்மையே நம்பி இருக்கிறவன் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வேன் என்று சொல்லிட்டீங்களேப்பா. நாங்கள் கர்த்தருக்குள் உறுதியாயிருந்து பூரண சமாதானம் ஒவ்வொரு நாள் காத்துக்கொள்ளப்பட 3 காரியங்களை குறித்து தியானிச்சோம் அப்பா. புத்திமதியிலே உறுதியாயிருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற புத்திமதியிலே உறுதியாக நிலைநிற்கணும். எங்களுடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. அதுல எங்களை உறுதியா இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 3வதாக ஜெபத்துல உறுதியாய் தரித்து நிற்க வேண்டும். ஆண்டவரே, இந்த 3 காரியத்தில் நிலைச்சிருக்கும் போது ஆண்டவரே, அசைவில்லாத ராஜ்யத்தில் உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு வைத்திருக்கிற அதை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனி இவ்வளவு நாள் எங்க வாழ்க்கையில ஏதோ தவறு இருக்கலாம், இனி நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து கடந்து போகிறோம். கர்த்தருக்குள் உறுதியா நிற்போம். எல்லா காரியத்திலும் உறுதியா நின்று கர்த்தர் தருகிற பூரண ஆசீர்வாதத்தில் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்தது ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய் நன்றி செலுத்துறோம். வந்த ஒவ்வொருவரையும் அபிரதமாய் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் காணப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வார்த்தை கொண்டு யாரோடு நீ பேசினாரோ அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்ததுக்காய் நன்றி அப்பா. நீ பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பெரிய விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தந்ததுக்காய் நன்றி அப்பா. இன்னைக்கு புதிதாய் வந்த ஆத்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் மேல உறுதியாய் நின்றால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னு சொல்லி அவங்களும் இன்னைக்கு அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து அவங்களும் கர்த்தர் மேல உறுதியாய் நிற்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னைக்கு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பல பிரச்சனையோடு குழப்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கலாம். அவங்களை இப்போது உங்க வல்லமையான கரம் தொட்டு சுகமாக்கட்டும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே. பூரண சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா
துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். நீர் ஒருவரை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.